வேளச்சேரி எம்பி ஸ்பாட் ஸ்லாப். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சென்னைக்கே தெரியறதுக்கு காரணம் மிஸ்டர் மோகன், சென்னை ரேசிங் ஹோமர் பிஜிஎன் சேனலில். நாங்களாம் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து சென்னை ஃபேன்ஸஸ் கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு நேம் கிடச்சிருக்கு. இப்போ வின் பண்ணுறோம் அதுங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான். ஆனால் அந்த ஃபேன்ஸரை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து எல்லாருக்கும் காட்டுறதுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்திருக்கு இவங்க சேனல். ஸோ அதுக்கு வந்து இவர் மரியாதைப்படுத்தும் விதமாக இவருக்கு சால்வ் அணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நிஜமாலே பாராட்டணும். ஏன்னா நான் இதான் ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறேன். ஆனஸ்டாக சொல்ல போனால் என்ன சொல்கிறது, நான் என்ன சொல்கிறது, எதை ஃபேஸ்புக் திறந்தாலும் வந்து யார் வின் பண்ணாலும் எந்த ரேஸில் வின் பண்ணாலும் அவங்க யாரும் கூட எனக்கு தெரியாது. பட் ஆனால் இவங்க சேனல்ஸில் வந்து அது ப்ரமோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதால் இவருக்கு எந்த ஒரு காசும் கிடைக்கிறது இல்லை. எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நானும் யூடியூப் சேனல்ஸ் தென் வந்து ஃபேஸ்புக் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து அந்த அளவுக்கு வருமானம்லாம் இருக்காது. பட் ஆனால் வந்து இவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி வந்து சின்ன சின்ன ஃபேன்ஸஸும் வந்து தெரியணும். வெறும் வந்து பெரிய ஃபேன்ஸஸோ பணக்கார ஃபேன்ஸஸ் மட்டும் வெளியில் வர்றது வந்து அதை தாண்டி சின்ன சின்ன ஃபேன்ஸஸ்ஸு அவங்க அச்சீவ் பண்ணுறதையும் வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு இவங்க சேனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக மேலே மேலே வளரணும்னு சொல்லிட்டு மிஸ்டர் மோகனை வந்து ரொம்ப நன்றி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபேன்ஸஸ் சப்போர்ட்டு நம்ம இருக்கனால இன்னும் நிறைய ஃபேன்ஸஸ் வீடியோஸை வந்து எனக்கு எடுக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஃபேன்ஸஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நான் எடுத்துகிட்டு இருப்பேன். அதே மாதிரி எந்த ஒரு ஃபேன்ஸஸு பிளேஸ்மெண்ட் பண்ணாலும் அது நம்மளோட பேஜில் போட்டு அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்குற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சாரு, விஷ்ணுகுமார் சாரு, சீனிவாசன் சாரு, அவங்களோட இன்னும் நிறைய பேர் வெளியூர்லேருந்து அனுப்புகிறாங்க. சேலம்லேருந்து, கன்னியாகுமரிலேருந்து நமக்கு மெசேஜரில் அனுப்பி சார் உங்கள் பேஜில் போடுங்க சார் அப்படின்ற போடும்போது எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல நம்மளுக்கு, ஏன்னா அதில் போடும்போது 4 பேருக்கு நம்ம தெரிஞ்சு அவங்க ஒரு விஷ் பண்ணும்போது இன்னும் நமக்கு அது கொஞ்சம் இது ரெகுலராக நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு எண்ணம் வருது. ஸோ மோகனோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா நான் யோசிச்சது என்னோட லாப்டுக்கு அது வந்து பழிச்சிருக்கு. இவர் வந்து இன்ட்ரி பண்ணி போனாங்க. பாயோட 500 ரேஸ்க்கு வந்து மரியாதை பண்ணிவிட்டு இன்ட்ரி பண்ணாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரேஸ்லேயே பார்த்து 7-10 ஃபஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் வந்தது. தென் நான் யோசிச்சு பார்த்தது பார்த்தீங்கன்னா சீனிவாசன் ஐயர், அந்த ஐயாவோட வீடியோஸ் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து எனக்கு வீடியோ. அதில் பார்த்தா ஐயா டேக் பண்ணுறாங்க. இவர் எடுத்து அதையும் போட்டார் 1000 டேக் பண்ணுறதும். காட் கிரேஸ் பார்த்தீங்கன்னா சார் வந்து ஃபஸ்ட்டு அடிக்கிறாங்க. ஸோ அடிக்கும் எனக்கே வந்து கூஸ் பம்ப் ஆகிடுச்சு. என்ன இது வந்து இன்டர்வியூ எடுக்கிறாப்புல டக்குன்னு அடிச்சிட்டாங்க அவங்க ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அது யார் எப்படி யோசிக்கிறாங்க தெரியாது. பட் நான் ஆனஸ்ட்டாக யோசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் இவர் ரொம்ப லிங்க் ஆகிறாரு. அதால் வந்து இப்போ நான் கோலே டேக் பண்ண போகிறோம். இப்போ இன்டர்வியூ எடுத்திருக்காரு. மைட் பி இது நடக்கணும் பாசிபிளா. தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபேன்ஸியை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக நம்ம வீடியோ எடுக்கிறோம். அப்படின்ற போது அவங்க காட் கிரேஸில் நல்ல ரிசல்ட் வருது. ஸோ இது ஃபுல்லாக கடவுளோட செயல் தான்.